இன்னைக்கு வந்து நாங்க வந்து நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட மார்க்கோ வந்து நாங்க போட்ட வீடியோல நிறைய பேர் வந்து மார்க்கோ யாருன்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து அதுக்கு பதில் சொல்லிங்க. எல்லாருக்கும் நன்றியால். அதுக்கப்புறம் எனக்கு தெரியுமே அது வந்து எங்கட நிவின் போலி நடிச்ச ஒரு மைக்கேல் படத்துல ஒரு ஆன்டி ஹீரோ வில்லன் ரோல் அந்த ஆன்டி ஹீரோவா இருந்த மார்க்கோன் அந்த பேரைத்தான் ஸ்பின் அப்பா இதுல எடுத்திருக்கிறாங்க வந்து சொல்லியிருந்த நிறைய பேர். அப்பதான் எனக்கே தெரியும். அத கவுன் அடிச்ச எல்லாருக்கும் நன்றி. அதே போல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த சோங்கம் வந்து பெஸ்ஸிங் வந்து பிளட் ரத்தம். அதைத்தான் இன்னைக்கு பார்க்கணும். ரத்தம் உழுவது எனர்ஜியே இல்லாம காய்ச்சிட்டு இருக்கிற எனர்ஜியா அந்த அளவுக்கு வேற அந்த கவுண்டர் அடிக்கணும் கடைசி. சரி வாங்க பார்ப்போம். இதுதான் இந்த பாட்டை பற்றி மாதிரி சொல்லிப்பேன் அந்த வீடியோல டெய்லர் இந்த டீசர் ரியாக்ஷன்ல. அது என்னன்னா இது வந்து முதல் வந்து டேப்சி வந்து பாடியிருப்பேன். உங்களுக்கு தெரியும் டேப்சி எவ்வளவு பெரிய சிங்கர். இப்ப வந்து அவர்லாம் ஃபேமஸ் சரியான அந்த சாங்ல என்ன மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ அந்த செட் ஆகல ஏதோ செட் ஆகலன்ட்டு நிறைய ஃபேன்ஸ் கமெண்ட் அடிச்சு அதை கேட்டு டீம் வந்து என்ன செய்திருக்குன்றா இதை மாத்தி உடனே அடுத்த ரெண்டாவது நாள் போட்டாங்க. என்னடா இப்படி எல்லாம் செய்வாங்க. சந்தோஷ் வங்கி அவரும் பெரிய ஃபேமஸ் ஆனால சந்தோஷ் வங்கியை வச்சு பாடியிருக்காங்க. சந்தோஷ் வங்கியோட வெர்ஷன் தான் பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். இது டயலாக் சொல்லுவாங்கன்னு தான் பாக்குறேன். நல்லா இருக்கு. ஓ கால் வைக்கிற இடம் எல்லாம் கட்டி வெட்டிதான் கால் ஒண்ணுதான் ப்ரொடக்ஷன். ரவிபாஸ் அதான் சொல்ல வர்றதுக்கு நம்மள கேஜி சந்தோஷ் வங்கி. ஓ ரத்தம் தான் நல்லா இருக்கு லிரிக்ஸ். ஓ பிளண்டர்லாம் சேர்ப்பாங்க நினைக்கிறேன். ஓ லிரிக்ஸ் தெய்வம் பாதி சாப்பிட்டாங்க. ஓ எங்க லியோல ஃபர்ஸ்ட் சீன் இதே சீன் தான் வரும். விக்ரம்லன் வரணும். பிளண்டர்ல பேசிட்டு இருக்கு. ஓ லிரிக்ஸ் ஃபுல்லா இருக்கு. நல்லா இருக்கு மலையாள லிரிக்ஸ். ஃபயர் வருது எனக்கு. தெய்வம் பாதி சாத்தானே. கை தட்டி வச்சதா ஐயோ. சமீரம் செமையா செஞ்சிருக்கீங்க. கலை இன்ஸ்டன்ட் நல்லா இருக்கு. இந்த மோட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. அந்த கோல்டு அந்த ரத்தம் ஓ கடைசி அந்த சூரியனுக்கு நடுவுல நிக்கிற மாதிரி. உண்மையாவே அந்த லிரிக்ஸ் உண்மையா எனக்கு மலையாளம் கொஞ்சம் தான் தெரியும். அது கொஞ்சம் ஒரு வீதம் தான் தெரியும்.
ஆனாலும் அந்த லிரிக்ஸ் கேட்கும்போது தமிழ் மாதிரி தான் தமிழ் மாதிரி தான் இருக்கு. அந்த தெய்வம் பாதி சாத்தானே அந்த லிரிக்ஸ் எல்லாம் பெரிய நல்ல ஒரு விஷயத்த சின்ன ஒரு எனக்கே ரெக்கண்ட் அது கச்சாயிடுது அந்த மலையாள லிரிக்ஸ். ஆனாய் இருந்தானே ஆனாய் பிறந்த அந்த லிரிக்ஸ் நல்லா இருந்தது. லிரிக்ஸ் வேற அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் வீடியோ லிரிக்ஸ் வீடியோ பிளண்டர் யூஸ் பண்ணிக்காங்க. வேற லெவல் பிளண்டர் எல்லாம் சேர்ப்பாங்க நீங்க பிளண்டர் தான் இருக்கும். பெரிய சினிமா ஓடிய அந்த பெரிய வயசு எனக்கு பார்க்க அந்த க்ளோ எஃபெக்ட் எல்லாம் பார்க்க பிளண்டர் மாதிரி தான் இருந்த ரத்தங்களை பார்க்க. இதை தாண்டி இது தியேட்டர்ல வரைக்கும் இந்த மாதிரி இருக்க போகுன்றது ஒரு பெரிய ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த பாட்டு எங்க வைக்கிறாங்க தெரியல. அதான் இது அப்படியே இடத்துல இருக்குமா இல்ல இது வந்து பேக்ரவுண்ட்ல போய் அந்த இது மாதிரி குக்கும் அந்த இந்த இதுகள் மாதிரி படத்தோட மூடுக்கு ஒரு பாட்டு மேபி இருக்கலாம். உண்மையா சந்தோஷம் இந்த வாய்ஸ் மாத்தினது கொஞ்சம் ஒரு பெட்டரா தான் இருந்தது. அதுவும் கேட்டு இருந்தேன் அந்த இது பேசணும். அதுல கொஞ்சம் ஏதோ என்ன போலையானு தெரியல. டாக்ஸிய குறை சொல்ல இல்லாது ஏதோ ஒரு ஆடியோ மிக்சிங் சவுண்டு கூட குறைவுமா இருந்தது. அவங்களோட வோக்கலும் ஒரு செட் ஆகாம இருந்தது. இப்போ ஓகே சரி அதான் இப்ப நீங்க கேட்டக்காண்டி செய்தாச்சு. வேற என்ன மாதிரி படம் இப்ப 20 2 நாள் இருக்கு. எல்லாரும் வயலன்ஸ் இந்தியாண்ட வயலன்ஸ் படம் மோஸ்ட் வயலன்ஸ் ஆன படம் வந்து நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். பார்ப்போம் தீம் அவங்க படத்து குழுவே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. வயலன்ஸ் பண்ண படம் வந்து அது அதுக்காக டெய்லரும் முடியல டைரக்டா படம் தான் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். இங்க வெறும தெரியாது இங்க வராது இங்க வராது படம். நாங்கள் ஓட்டிட்டுல ஒரு ரீசனை தான் பார்க்கலாம் இல்லாட்டி இந்தியா வந்துதான் பார்க்கலாம். ஐயோ அதெல்லாம் கஷ்டம். சரி பார்ப்போம் பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை சொல்லுங்க படத்தை பார்த்து. நன்றி.